சூடான்ல மகாபேற்ற வைத்தியசாலையில 460 பேரை அந்நாட்டினுடைய துணை ராணுவ படை கொன்று குவித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பினுடைய பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் தெரிவித்திருக்காரு. கடந்த ஏப்ரல் 2023 முதல் சூடான் ராணுவத்திற்கும் அதனுடைய துணை ராணுவ படையினருக்கும் இடையில உள்நாட்டு போர் நடந்து வருது. இந்த நிலையில தான் தங்களோட கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு டாபர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அல் ஃபஷார் நகர மகாபேற்று வைத்தியசாலையில இருந்த நோயாளிகள் அவங்களோட உறவினர்கள் உட்பட அனைவரையுமே இந்த துணை ராணுவ படையினர் கொன்று குவித்துள்ளதாக அந்த நாட்டினுடைய மக்கள் தெரிவிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கானவங்க கொல்லப்பட்டதாக வந்த அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக டெட்ரோஸ் சொல்லியிருக்காரு. கடந்த ஜனவரி முதல் இந்த அக்டோபர் வரையான அந்த கால பகுதியில அல் ஃபஷார்ல 1350 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா கூறியிருந்த நிலையில தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. இந்த நிலையில தான் சூடான்ல தொடர்ந்தும் சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையில உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு. அதன் மூலமா சூடான்ல ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர் அச்சுறுத்தலோட உள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்குது.